களிமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்படி நீங்க நிறைய பழமொழிகள் பார்த்திருப்பீங்க. ஆனா பழமொழியிலேயே சண்டை போட்டு காட்ட வராங்க என் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள். அடியே ராக்காய், காலம் காத்தாட எங்கடி போற? எங்க போற மாதிரி தெரியுதா? வயலுக்குத்தான். ஏ ராக்காய், போட்டு பாத்துருவோமா? என்னத்த? சண்டையத்தான். என்ன இவா சும்மா போறவகிட்ட சண்டைக்கு இழுக்கிறா? தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய தன்னந்தனியா பார்த்தா பிள்ளைய வீட்லயே போய் பார்க்கணும். தொட்டில் வளர்க்கும் சுடுகாடு மட்டும், சுடுகாடு மட்டும். 5இல் வளையாதது 50லயா வளையும்? வழியில போற நாய மடியில விட்ட கதையால இருக்குது. வலிய கோடாலிய கால போட்டுக்கிட்டு குத்துது கொடைன்னு சொன்ன கதையால இருக்குது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையால இருக்குது. தென்னை மரத்துல தேல் கட்டுச்சுன்னா பனை மரத்துல நெறி கட்டுன கதையால இருக்குது. அறுக்க தெரியாதவன் அறையில 1000 தட்டு கறி கருவாளாம். ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானா. குருடனுக்கு குருடனே வழி காட்டினானா. ஒரு குருடி தண்ணிக்கு போக 7 குருடி தேடி போன கதையால இருக்குது. பணம் என்றால் தினமும் வாய பழக்குமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு கால சொத்துக்கு ஒரு சோறு பதமா. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா. ஆடி காத்தா அம்மியும் நகருமா. பழங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சு, வேலை கிடைச்சி கூலி கிடைக்கல. நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணெடுத்த கதையால இருக்குது. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பாவா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்குது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். படிக்கிறது பாகவதம், இருக்கிறது பெருமாள் கோவிலா, இருக்கிறது பெருமாள் கோவிலா. கையில உதிராத கட்ட பக்கத்துல கல்ல நட்டான். நெட்டைய நம்பினால குட்டைய நம்பவே கூடாது. யார பார்த்து குட்டன்னு ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாளி பேரை கெடுக்குமா? யார பார்த்து நீ பெருச்சாலின்னு சொன்ன? வாய் கொளுத்த வரப்புல வாழைக்காய் கொண்டு வர தெருவிலையா? எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னா இல்லாட்டி வந்து சொன்னா. ஆளில அழகு, வேலையில இலவு. மகன் வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 7 கட்டு விளக்கமாறான். வெளியில வெள்ளித்தட்டு, உள்ள செங்க கட்டு. ஒய்யார கொண்டையில இருக்குதா தாளம்பூ, அதுல இருக்குதான் ஈரும் பேணும். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். ஊர்ல கல்யாணமா, மார்புல சந்தானமா. இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கும் 2 ஆடி கேட்ட கதையால இருக்குது. வாசியில மாட்டை கொடுத்தா மாட்டை பல்ல பிடிச்சு பதம் பார்த்த கதையால இருக்குது. ஓசில பொண்ணு கொடுத்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணு கேட்ட கதையால இருக்குது. பணம் என்றால் பிணமும் பாய பழக்குமா. பணம் பாதாள வரையும் பாயுமா. பந்திக்கு முந்தே படைக்கு பிந்து. ஊர் ஓடும் போதே ஊரா ஓடு, நாடு ஓடும் போது நாடா ஓடு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. யானை கொளுத்த வாழை தண்டா, மனுஷன் கொளுத்த கீரை தண்டா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்ப 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமா? குறுகுக்கும் காலம் களவிதிபடியே அமையுமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா. குந்தி தின்றால் குன்று அழியுமா. இருந்து தின்றால் இமயமும் அழியுமா. விளங்கா முந்தி வேலைக்கு போச்சா, வேலை கிடைச்சி கூலி கிடைக்கலையா? யார பார்த்து விளங்கா மூஞ்சின்னு சொன்ன? இப்ப சொல்லிட்டு இருக்கு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலாம், அங்க 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான். பேராசை பெரு நஷ்டமா. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சமா. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்ச கதையால இருக்குது. மாடு வாங்குறதுக்கு முன்னாடி எங்க அத்தை வீட்டுக்கு நெய் கொண்டு போறேன்னு சொன்ன கதையால இருக்குது. ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமால இருக்குது. மாமியாவோட சாம்பம் சட்டியா, மருமகளோட சாப சட்டியா? மகளை முட்ட முடியாம சுவர முட்டிய கதையால இருக்குது. ஆமை சுடுறதே மல்லாக்கா, அது சொன்ன போன பொல்லாப்பு. அடியே ராக்காயி, இந்த சிறுசுங்க வந்து என்னத்தை சொல்ல போதுங்களோ இப்படி வந்து நிக்குதுங்க. என்னத்த சொல்ல போகுதுங்களோ சொல்றத சீக்கிரமா சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. அடியாத்தி, இது என்ன இப்படி தள்ளுதுங்க? நாங்க ஒரு பழமொழி சொல்றோம், அதை படிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் ஆளானவளையே விட்டு வைக்கல, நீங்க என்ன பிஸ்கோத்து? ஓட நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகா ஒரு முடி நரமுடி. எங்க படிச்சு சொல்லுங்க பாப்போம். அடியே ராக்காயி, உனக்கு தெரியுமாடி? எனக்கு தெரியாதுடி, உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாதுடி. 2 பேருக்கும் தெரியல. 2 பேரும் பயம் மூடிட்டு போட சொல்லிட்டு போங்க. நன்றி. Wow, what is stunning performance. Please clap your hands. நண்பனை இழப்பது ஒரு அங்கத்தை இழப்பது போன்றது. அத்தகைய நண்பனை பற்றி பெரிதும் புகழ்ந்து ஆட வருகிறார்கள் எம்பளியின் 1, 2ஆம் வகுப்பு கண்ணுக்குட்டிகள்.
நண்பன்னா என்னன்னு தெரியுமா? சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்கதானா என் உயிர். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னை பெத்தவங்களே வந்தாலும் நீதான் முக்கியம். தேவாதான்.
பார்ப்போம். வெற்றி எண் 44. வெற்றியின் எண் 44. ஒரு மனிதனுக்கு சிரிப்பும் சிந்தனையும் முக்கியம். அத்தகைய சிரிப்பை பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல 7 எம்ஜிஆர்கள் சேர்ந்து ஆட வருகிறார்கள். அந்த நடனத்தை கொஞ்சம் கண்டுகளியுங்களே. Chikumangu chikumangu chacha papa. 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 சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சொல்லு ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை எங்கே நன்மை இருந்த போதும் உலகம் அங்கே வந்து அள்ளிக் கொண்டு போற்றும் நல்ல இதயம் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சிக்குமங்கு கச்சப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு கச்சப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சிக்குமங்கு கச்சப்பா 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 ஒரு பாடலின் மூலம் நல்ல கருத்துக்களை புரிய வைக்கும் வகையில் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள்.
என் பள்ளியின் 1, 2ஆம் வகுப்பு செல்லக்குட்டிகள். மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவன் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அடைவாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அருமையான நடனம், கரங்களை தான் தட்டுங்களே. யார் என்று பார்ப்போம். ஐம்பத்தி 9 வெற்றியாளர் எண் 59. ஆடல்களையோ தேவன் தந்தது, அசத்தல்களையோ இவர்கள் கண்டது. இதோ கண்ணனை சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என்று அழைக்க வருகிறார்கள் என் பள்ளி 8ஆம் வகுப்பு லீலைகள். மகிழ்வா
இறக்கிடுங்க. ரெண்டில் இருக்கிறவங்க கை இறக்கிடுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனாங்களா ரெண்டு பேர் கையில் இல்லை இல்லை, இயற்கை தாயின் பெருந்தன்மைக்கு அளவே இல்லை. இந்த வரிகளுக்கு ஏற்ப நடனமாட வருகிறார்கள் என் பள்ளியின் 5ஆம் வகுப்பு நடன கிளிகள். தம்பி எங்கப்பா போற? மரத்துல வெட்டி வெள்ளிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்னங்க சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அறிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை ஒதுக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே. ஆமா, பழைய
இங்க பாரு வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். ஒயிலாட்டம், பறையாட்டம் போன்ற திருவிழாக்களில் மட்டுமே காணக்கூடிய அரிதான நிகழ்வுகளை எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகளின் மூலம் கண்டுபிடிங்களேன். அவ்வாறாக சிரிப்பும் சிந்தனையும் கலந்த நாடகத்தை தர வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் தூய்மை பணியாளராக நடிப்பவர் 7ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்ரீ. ஐடி கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கும் ஊழியராக நடிப்பவர் 6ஆம் வகுப்பு மாணவன் மரி அந்தோனி ராலிஸ். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் மற்றொரு ஊழியராக நடிப்பவர் 6ஆம் வகுப்பு மாணவன் மாதேஷ். இப்போது நாடகம் ஆரம்பமாகிறது. காட்சி 1. பங்கேற்பவர்கள் தூய்மை பணியாளர், ஐடி கம்பெனி மேனேஜர். சார் சார் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏக்கு சும்மா சார் சார் கூப்பிட்டுட்டே இருக்கேன். சார் உங்க வீட்ல இருந்து 4 நாளா குப்பையே வரல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அதுக்கு போய் அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க, தப்பு சார், சாரி கேளுங்க. நான் வேணா உங்க ஆள் வந்து சாரி கேட்கட்டுமா? குப்பைன்ற வேலை பார்க்குற நீ, உனக்குலாம் என்ன மரியாதை? அதை நீ கேட்டு வர வாங்குற. செருப்பால அடிப்பேன்டா நாய. என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு இருக்க அதே வெக்கம், மான, சூடு சொரணதா எனக்கும் இருக்கு, தெரிய வேண்டாம். அதுக்கு தான் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசினா நீ எனக்கு ஈக்குவலா? நான் ஐடி கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்குறேன், நீ குப்பைல வேலை பார்க்குற. இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் அடையாளம், இதுதான் உன் ஸ்டேட்டஸ். சார் நான் ஒண்ணு குப்பால்ற வேலை பார்க்கல, தூய்மை பணியாளர். உங்க ஐடி கம்பெனி தான் வசந்ததுன்னு மத்த எல்லா வேலையும் கேவலமா பார்க்காதீங்க. எந்த வேலையும் கேவலம் கிடையாது. நம்ம செய்யற வேலைக்கு எவ்வளவு உண்மையா
முக்கியம். அடப்போ காலகாலத்துல அட்வைஸ் பண்ண வந்துட்டா உன்னால எனக்கு டைம் தான் வச்சு. காட்சி 2 ஐடி கம்பெனி ஊழியர்கள் மட்டும். சார் நான் ஹெட் கிட்ட பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீக் உங்க கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஜீவா, நம்ம கம்பெனில ஜாவா டெவலப்பருக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஒரே ஒருத்தர் தான் சார் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? அந்த அப்ளைல 10 பேர் செலக்ட் பண்ணிருந்தாங்களே. எஸ் சார், வந்தவங்களே உங்க ஒருத்தவங்க தான் நாலேஜ்ல பெஸ்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல இவங்க எஜுகேஷன்ல டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க நம்ம கம்பெனில இருந்தா நமக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல இவங்க இவ்வளவு லோ சேலரியில நல்ல நாலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதனாலதான் சார் இவங்க செலக்ட் பண்ணிருக்கிறோம். குட் ஜாப் ஜீவா, அவங்கள வர சொல்லுங்க, என் கையில அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வர சொல்லிடுறேன். காட்சி 3 தூய்மை பணியாளர் ஐடி கம்பெனி மேனேஜர். மே கமிங் சார். கமிங். ஏய் நீ ஏன் சார் நாங்களாம் இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்குலாம் படிச்சு வேலைக்கு வரக்கூடாதா? குப்பல்ற சரி தூய்மை பணியாளர் வேலை தானே பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வந்துருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருந்து குடும்ப கஷ்டத்துக்காக தான் தூய்மை பணியாளர் வேலை செஞ்சு ஸ்கூல் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார், உங்களை மாதிரி எத்தனையோ பேர் டெய்லி அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட தகுதி என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றதுக்கு இல்ல சார் என்னோட தகுதி. ஒருத்தர் வேலையை வச்சு அவங்க தகுதி முடிவு பண்ண ரொம்ப தகவல் புரிஞ்சுட்டேன். இந்த அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர், மந்த்லி 4K சேலரி, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தூய்மை பணியாளர் தன்னை அழுக்காக்கி நாட்டை தூய்மைப்படுத்தும் சேவகன் நீ. தன் சுகம் மறந்து தன்னலமற்ற சேவை புரியும் பண்பாளனும் நீ. உன் சேவைகளை பாராட்ட வார்த்தைகள் போதவில்லை. வாட்டத்தில் பல விழாக்கள் ஊரே கொண்டாடி மகிழ நீ மட்டும் உன் சேவையிலேயே அம்மா என்றழைத்து குப்பைகளை வீட்டோறும் வாங்கும் போது அந்த ஆண்டவனாய் நீங்கள். உங்களின் பணி இல்லை என்றால் எங்களின் சுகம் இல்லை. முக்கிய நபர் வருகிறார், உங்கள் பணிதானே முதலிடம். தேர் திருவிழா, அங்கேயும் நீங்கள் தான் முதலிடம். மழை சேதமா மக்கள் வீட்டிற்குள் முடங்க நீங்கள் மட்டும் தெருவோரம் பணியிலே ஊரடங்க வந்தபோது கூட பணி செய்தவர் நீங்கள். எங்களின் உடல் நலம் உங்கள் உழைப்பிலேயே என்று கூறி செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி தொழில் செய்யும் தூய்மை பணியாளர்களை போற்றுகிறோம். நன்றி. பிரமாட வருகிறார்கள் என் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள்.
அனைத்தும் கலந்தது அற்புத நடனம். அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் நடனம், அனைவரையும் ஆட வைக்கும் நடனம். இதோ மேடையில் 6-7 மாணவர்களின் நடனம். அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இவ்விழாவை சிறப்பாக நடைபெற சேர்ந்த இறைவனுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி எம் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல கருத்துக்கள் ஆலோசனைகளை அவ்வப்போது எங்களுக்கு கூறி நடத்தி கொண்டிருக்கும் எம் பள்ளி நிர்வாகி திருமதி க. ராதா ஆனந்தகுமார் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி சிறப்பித்து தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரின் மகன் கார்த்திக் கல்யாண் அவர்களும் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்து தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து முன்னிலை வைத்து சிறப்பித்து தந்த திரு முருகானந்தம், திருமதி கோமதி அம்மாள் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களை தன் சகோதரர்களாகவும் மாணவ செல்வங்களை தன் குழந்தைகளாகவும்
குடும்பமாக சந்தோஷமாக என் பள்ளியை நடத்தி வரும் அனைவரையும் சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வேலை பழுவுக்கும் இடையிலும் எங்கள் அழைப்பிற்கு இணங்கி இவ்விழாவை சிறப்பித்து தந்து வாழ்த்துரை வழங்கிய எங்கள் வட்டார கல்வி அலுவலர் திரு சி டக்ளஸ் ஆல்பர்ட்ராஜ் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கும் திரு பி புதுக்கன் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்து தந்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்து தந்த திரு அருள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியில் 8 வரை பயின்று இப்பொழுது பொறியாளராக பணிபுரிந்து வரும் மாணவர்கள் கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களில் திரு சு சரவணன், திரு பிரவீன் தாசன் இவ்விழாவிற்கு வருகை தந்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்தளித்த மாணவ செல்வங்களுக்கும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து நல்புள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் தேநீர் ஸ்நாக்ஸ் வழங்கிய எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கார்த்திசன், ரஞ்சித் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கி ஏற்பாடு செய்த எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் திருமதி சு வள்ளி, திருமதி சே ஜெயசெல்வி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற நிதி உதவி செய்த முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தந்த பெற்றோர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பிரம்மாண்டமான முறையில் பந்தல் மேடை சிறப்பாக அமைத்து தந்த திரு வீரபாகமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் ஒளிவலை அமைத்து தந்து கொண்டிருக்கின்ற எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் அருள் அவருடைய தந்தை சின்னத்துறை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வண்ணங்களில் சிறப்பாக புகைப்படம் எடுத்து தரும் எங்கள் அன்பு அண்ணன் திரு மீரான் அவர்களுடைய நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எந்த பாடலாக இருந்தாலும் நாங்கள் ஆடி காட்டுவோம் என்று முத்திரையிட்டு ஹிந்தி பாடலுக்கு பாட வருகிறார்கள் எம் பள்ளி நடன தேவதைகள். सराट
அறமேடையில் சீறி வரும் சிறுத்தையாய் பாய்ந்து வரும் பட்டாளமா இளமை குடிப்புடன் ஆட வருகிறார்கள். என் பள்ளியின் 8ஆம் வகுப்பு நடன இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. சும்மா உச்சங்காலில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்லுன்னு அப்படியே கரண்ட் பாயம் அங்கே புட்ட சாங் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. சிங்கத்தை சீண்டி பார்க்காதீங்கடா. எல்லாரும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்து ஆடி ஆகணும். அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. ஒரு பாட்டு போட்டேன் சாங்கடா, அதான் என் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக். இருங்க
நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அமைதியாக கலைந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களை பொறுத்தவரை தனியாக செல்லாதீங்க, பெற்றோரோட செல்லுங்க. அது தவிர போகிறதுக்கு தனியா போற மாதிரி இருந்ததுன்னா வகுப்பாசிரியரையும் இடையே தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பணிவை நாங்கள் கற்றோமே. நீ தந்த கல்வி, நீ தந்த பாதை, நீ தந்த உறவை மறவோமே. எங்கள் சுவாசமே